லாஸ்ட் மந்த் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நீ பெயின் டீப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு 7 டூ 8 இயர்ஸா இருக்கு பெயின் அந்த பெயின். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறும்போது பெயின் இருக்கு, இறங்கும்போது பெயின் இருக்கு. கார்ல டிராவல் பண்ணும்போது பெயின் இருக்கு. ஏதோ தியேட்டர்ல நம்ம உட்காந்து பார்க்கும்போது, அப்ப அந்த கால மடிச்சு உட்காரும்போது எனக்கு பெயின் இருக்கு மேம். மத்தபடி நான் சமைக்கும்போதோ, நடக்கும்போதோ எனக்கு பெயின் வர்றது கிடையாது. ஸோ இது வந்துட்டு நான் நெறைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ராப்பர் டயக்னோஸும் கிடைக்கல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல. பிசியோதெரபி நெறைய எடுத்துட்டேன். ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்டு, நெறைய வேக்ஸு. ஸோ ஒரு 15 டூ 20 டேஸ் நான் போனேன். எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. அப்புறமா உங்களுக்கு நான் Googleல பார்த்தேன். பிளஸ் Instagramலயும் உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ப்ராப்பரா அவங்களுக்கு அசஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து 39 இயர்ஸ் தான். ஸோ லிகமெண்ட் இன்ஜுரியும் கிடையாது. மெனிஸ்கல் டியரும் கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ராப்பர் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் நான் பண்ணி பார்க்கும்போது, அதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவா இருந்துச்சு. ஃபைனலா அவங்களுக்கு பட்டலா டெஸ்ட் பண்ணேன். பட்டலார் வந்துட்டு இன்ஸ்டெபிலிட்டியா இருந்துச்சு. அதாவது பட்டலா ரொம்ப லூஸா இருந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேரு கான்ட்ரோமலேஷியா பட்டலான்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள டீப்பனிங்கா அது பெயின் ஆயிட்டு இருக்கு. கார்டிலேஜ் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தாம்மா உங்களுக்கு இந்த பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து, குவாட்ரிசெப்ஸ் மசில், ஐடி பேண்ட், ஹாம்ஸ்ட்ரிங் மசில், ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு ஒரு 20 டேஸ் ட்ரீட்மெண்ட் குடுத்து, அவங்களுக்கு இப்போ ஸ்டெப்ஸ் ஏறும்போதும் பெயின் இல்ல, இறங்கும்போதும் பெயின் இல்ல. ஹேப்பியா எனக்கு ரிவ்யூ குடுத்துருக்காங்க.